கிரெடிட் கார்டு வரணும்னு நினைக்கிறீங்களா சாப்பிட நினைக்கிறீங்களா சார்? அது யூஸ் பண்ணுவதை பொறுத்து. சரி, அதாவது எது ஓசியில் கிடைக்குதோ அதை வந்து அதிகமாக பயன்படுத்தி பின்னால் அவசரப்படுறதா. மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. கஷ்டம் தானே. ஏன் ப்ரோ? யூஸ் பண்ணும்போது வரோம், திரும்ப பணம் கேட்டால் சாப்பிடும்போது அதிகமாக போவாங்க. அதில் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு அது நல்லா தான் இருக்குது, யூஸாக இருக்குது அப்படின்னு மெடிக்கல் ஒரு எமர்ஜென்சிக்குன்னா எது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை வேறு எங்கேயாவது வெளில மாட்டிக்கணும் பணம் வேணா நேரத்தில் அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. டேப்லெட் வளர்த்துன்னு ஏன்னா பெரிய ஆளுங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மிடில் கிளாஸ் யாரும் யூஸ் பண்ண முடியாதுங்க. சரி, அந்த டைம்குள்ளே நம்ம பணம் கட்டலாம்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி கார்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. எனக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரூபாய் நம்ம திருப்பி கட்ட முடியுமா, அதுக்கு தகுதி இருக்கா, நம்ம வருமானம் என்ன, வாங்கின காசை கொடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா, நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வேற இன்கம் தவிர இந்த இன்கம் சோர்ஸ் ஏறுமா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் எடுத்தான்னா இது ஒரு பெஸ்ட். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏன்னா பைசா கையில் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சமயம் எமர்ஜென்சிக்கு பைசா இல்லாமல் போவோம். அவன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி கடன் வாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நம்ம வந்து திடீர்னு போய் 1 லட்ச ரூபா கடன் தான் வாங்க மாட்டோம். ஆனால் கையிலேயே 1 லட்ச ரூபா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வைட் ரூபா வாங்க அப்புறம் அது மாதிரி சில பேருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் 1% தான் 1%. அதாவது எதுக்கு தேவைன்னு பாருங்க, தேவையில்லாமல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பாருக்கு போகிறதுக்கு அன்னைக்கு பாருக்கு போகும்போது கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா கண்ணாப்புனான்னு போகுது. அது போட்டோடனே எல்லாரையும் கூப்பிடுறான், கண்ணதாசங்காரக்கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி யூஸ் பண்ணால் வரும். நம்ம கண்ட்ரோல் தான் கட்டு வந்ததுன்னா சாபம் தான். தெரியாம கடனை வாங்கிட்டு அப்படி விரட்டி வரானே. கிரெடிட் கார்டு கையில் இருக்கலாம், அது என்ன 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வரும்போது வந்து பாத்தியா யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. இதே தலைமையில சோபம் பாரம். இவன் ஒத்தம்பை சாதாரண போய் சாப்பிட்டா 150 200 முடிச்சிருவான். ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனால் 500 சாதாரணமாக ஒரு நபர் போகிறான்னா, இப்போ கிரெடிட் கார்டு கையில் இல்லைன்னா இன்னொரு புள்ளி கையில் வாங்கிட்டு போவோமா, 2 புள்ளி வாங்கிட்டு போவோமா, இந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுது. இந்த ஸ்டாம்பை பூரா அங்கே கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்பை கட்டிங் வாங்கிட்டு வா. பார்க்காத வேலு. பட் நமக்கு நம்ம லிமிட் தெரியும், எவ்வளவு லிமிட் இருக்கு அவ்வளவுதான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். வெறித்தனம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். கிரெடிட் கார்டுல லிமிட் செட் பண்ணலாம் இல்லையா, நம்மளோட லிமிட்டை நம்ம பேச வச்சுக்கிட்டா அதுக்கு நேரம் செலவு பண்ண மாட்டோம். இட் இஸ் கன்வீனியன்ட். அதுங்க வந்து இஎம்ஐ கட்டுறதெல்லாம் கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். நடக்காத காரியம், வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நீ கிரெடிட் கார்டு வாங்காமல் இருக்கிறது உன் தகுதியை பொறுத்து வாங்கிக்கோ, அவ்வளோதான். புரியுது. அப்படியும் நிறைய பேர் அடி போட்டிருக்காங்க, என் கண்மூலம் நிறைய பார்த்துருக்கேன். இதுதான் ஆட்டோல மிச்சம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இருந்தாலும் நான் எல்லா கார்டுமே வச்சிருக்கேன். ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறாங்க அப்படின்னா போடுற பட்ஜெட்டே ஒரு 1500 ரூபாய்க்குள்ள தீபாவளிக்கு எடுக்கும்னு நினைக்கிறோம். கார்டு கையில் இருந்ததுன்னா சித்தம் போக்கு சிவம் போக்கு.